More than a husband, a mentor, a philosopher, a guide, a teacher. At home, while he was an atheist and did not believe in rituals, he allowed my mother and me to practice what we wanted, and both of us have a belief in God. He never, came in the way of that. He meant the world to me because he was like a parent to me only. I miss him because nearly 60 years of association. He told me so many valuable things in life. A month or two before, he told me, Shant, you should also come forward. You must also take more interest, especially you should lead the women's groups. Just don't get too much involved in housework. Somebody else can do. Give up kitchen work. You do what I am doing. It will be valuable service in the society. Now I have to carry on his legacy. I salute Mrs. Krishnan for the kind of support she gave in every sense of the word to Krishnan to work the way he wants to work. I just wish I had him for longer because now I think I'm actually doing the things that he wanted me to do. Because I do know that I do want to continue his dreams, his hopes for the country in whichever way I can. I want to take up pro bono cases. I want to take up cases for free. I want to be able to help people that aren't able to get legal representation due to monetary reasons, because I truly believe everyone has the right to be heard. I think there's a very rich legacy that he leaves behind with all of us, with my mother, with me, and something which we can pass on to our children. This book is both a salutation to the crusader and a reaffirmation of the cause. P.S. கிருஷ்ணனுடைய Crusade for Social Justice புத்தகம் முதல்ல ஆங்கிலத்துல வெளியாகி அதுக்கு பிறகு தெலுங்கு, மலையாளம், மராத்தி, தமிழ் என இதுவரை 6 மொழிகள்ல வெளியாயிருக்கு. His colleague used to ask him what was the caste. ரொம்ப முக்கியம் செஞ்சிருக்காங்க. அதனால முதல்ல மாணவர்கள்ட்ட நம்ம பின்னூட்டங்கள் கேட்டுக்கலாம். முதல்ல ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அவங்க வேற வகுப்புகள் அங்கெல்லாம் இருப்பாங்க. முதல்ல ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் யாராவது 1 நிமிடம் 2 நிமிடம் பின்னூட்டமாக பேசுகிறதுனாலோ இந்த படத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்ட செய்திகளை சொல்கிறதுனால நீங்கள் முதல்ல ஒரு 2-3 பேர் சொல்லலாம். அப்புறம் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் குரல் கேட்டுச்சாமா? ஆன்லைனில் சூரியகலமா? ஆன்லைன் பிள்ளைகளுக்கு குரல் கேட்குதா? கேக்குதுங்கய்யா. சரி, நீங்க படம் சம்பந்தமா பேசுறவங்க ஒரு பேர் 2 பேர் பேசலாம். அதுக்கப்புறமா ஆஃப்லைன் ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்க. இங்க இருக்கிற பிள்ளைங்க இங்க அங்கிருந்து கூட பேசுங்க. ஆன்லைன்ல யாராவது ஒருத்தவங்க பேசுங்கம்மா, இல்ல ஒருத்தவங்க ஆஃப்லைன்ல பேசின பிறகு பேசுறீங்களா? சரி, நம்ம ஆஃப்லைன் இங்கே வந்து பேசலாம், அங்கே இருந்து பேசலாம். வணக்கம், என்னுடைய பேர் வந்து லாயிஸ் ஜாய்சி. நான் இங்கே வந்து 2023ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் ஆப்ஷனல் வந்து பயின்றுட்டுருக்கேன். இப்போ இந்த ஆவணப்படம் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான சரியான எடுத்துக்காட்டாக ஐயா அவர்கள், அதாவது கிருஷ்ணன் ஐயா அவர்கள் திகழ்ந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஜெயமோகன் அவர்களுடைய ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, 100 நாற்காலிகள்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து இன்டர்வியூ எடுக்கிற டைமில் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்னென்னா, அவர் வந்து அதில் வர்ற கதாநாயகன் வந்து ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர். அவரை பார்த்து கேட்குறப்போ, ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு நியாயத்தை தான் நீங்கள் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. ஒரு பக்கம் வந்துட்டு உயர் ஜாதிக்காரர்களும் இன்னொரு பக்கம் வந்துட்டு உங்கள் ஜாதிக்காரர்களும் இருக்காங்க.
அந்த இடத்துல நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இங்க ஒரு படமாவே சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்துட்டு தலித்தின மக்கள் இருக்காங்கன்னா அத்தனை ஆண்டுகள் அவர்கள் அனுபவிச்ச அந்த ஒரு அக்கிரமம் இருக்கும் இல்லையா, அவங்க சந்திச்ச அந்த சூழல்கள், அப்படி வந்து ஒடுக்குமுறைகளையே சந்திச்ச அந்த மக்கள் பக்கம்தான் நியாயமே இருக்கணும். ஒரு சமூக நீதி அப்படின்றது என்னன்னா நியாயமா நிக்கிறது கிடையாது. அந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சான்றா நிக்கிறது, அவங்க சார்பா நிக்கிறது தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் அவர்கள் அந்த கதையில சொல்லியிருப்பாரு. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் இங்க வந்து இந்த கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து திகழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய வேலையை செஞ்சிருக்காரு. அதுவே நம்ம இந்த இடத்துல இவ்வளோ பாராட்டுறோம்னா, அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய வேலையை செய்யறதுக்கே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு படம் எடுத்திருக்காங்க, அவரை இவ்வளோ பாராட்டுறாங்கன்னா, ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரியும் அவருடைய கடமையை செஞ்சால் நம்மளுடைய நாடு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நாங்கள் எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருக்குமே தேவையான ஒரு உத்வேகத்தை இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அந்த படத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ரிசர்வேஷன்ஸ் cannot destroy poverty, rather it can eradicate the social imbalance in the society அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சமூக ஏற்ற தாழ்வுகளை வந்து மாற்றுவதற்கான ஒரு 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 சின்ன ஒரு உந்துகோல் தான் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றது வந்து அழகாக புரிய வச்சுருப்பாங்க. நம்ம இந்த டைமில் வந்து நிறைய படிச்சிருக்கோம், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆஃப் SC/ST ஆக்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது யாருன்னு நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் அதை பார்த்துருக்கேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நானும் வருங்காலத்தில் ஆகும்போது இந்த மாதிரி பல சட்டங்களுக்கு நான் உழைக்க போகிறேன், அது கூட இருக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் தான், நல்ல ஃபீட்பேக்கு. பிள்ளைகள் ஆஃப்லைனில் வேறு ஏதாவது வரீங்களாடா? அங்கே நண்பர்களுக்கு வணக்கம். கை வைக்க வேண்டாம், அப்புறம் ரெக்கார்டிங் சாரி அந்த பைக். நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் அன்பு, திரைத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். எனக்கும் ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நண்பர் மட்டும் தான் இருக்கிறாரு. முதல்ல இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து லயலாலையும் ஸ்க்ரீன் பண்ணுறதா சொல்லி நண்பர்கள் சொல்லிட்டு இருந்தப்ப, சரி நம்ம லயலால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் இருந்தேன். அப்புறம் பார்த்திபன் தான் வந்து இங்கே எங்களுடைய இன்ஸ்டியூட்டில், தமிழ் இன்ஸ்டியூட்டில் வந்து போடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அமல்ராஜ் ஃபாதரை வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பையனாக அவருடைய பேரை மட்டும் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருந்திருக்கிறேன். அமல்ராஜ் ஐயாவை கேட்டுகிட்டே இருந்திருக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு அவரை நான் வந்து பார்க்க முடிஞ்சது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்கிற டாக்குமெண்டன்ஸை தவிர்த்து 2 விஷயங்கள் வந்து PS கிருஷ்ணன் ஐயாவை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். புக்கை படித்த ஒரு பையனா, முதல்ல வந்து அவர் வன்கொடுமை தடுப்பு சட்டங்களுக்கெல்லாம் அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஒரு வலதுசாரி அமைப்பாக அவங்க வந்து சொன்னது வந்து, புத்த மதத்தில் இருந்து தலித்தா இருந்து புத்த மதத்திற்கு மதம் மாறுறவங்களுக்கு ரிசர்வேஷன் வழங்கப்பட முடியாது, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் வந்து பொருட்படுத்த முடியாது, அது வந்து ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே அதை கன்சிடரே பண்ண முடியாது அப்படின்னாங்க. அப்போ PS உடைய ஒரு முக்கியமான வாதமாக இருந்துச்சு, நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்குறதுங்கிறது SC/STங்கிற காலம்க்கு கொடுக்கல, அல்லது இந்த ஆக்ட் மூலமாக பலனடைய போடுங்கிறது அந்த காலம்க்கு நீங்கள் கொடுக்கல. அவன் பன்னெடுங்காலமாக அனுபவித்த துயருக்காகவும், அவன் முப்பாட்ட வழியாகவும், அவனுடைய பெயரின் அடிப்படையில், அவனுடைய நிலைமையின் அடிப்படையில் தொடர்ச்சியாக அவன் ஆளாக்கப்பட்ட வன்கொடுமைக்காக தான் இந்த ரிசர்வேஷனும் இந்த சட்டமும் பேசுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்னெடுத்தார். அதுவும் 2007 அவர் ஆந்திரா கவர்மெண்ட்டினுடைய சமூக நல செயலாளர், அமைப்பு சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தப்ப இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடை பற்றி பேசினார். டாக்குமெண்ட்ல அதை நோட் பண்ண நினைக்கிறேன் நம்ம. இல்ல அது நிறைய நேர சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு, பட் நான் இதுல இருந்து அதைவா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒன்று. அப்போ அவர் வந்து அது அந்த கேஸ் வந்து அங்க இருந்த வலதுசாரி அமைப்புகள் மூலமா 4% இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது இஸ்லாமியர்களுக்கு. இஸ்லாமியர்களையும் ரொம்ப தெளிவா ஒரு காலம் வந்து PSR சொல்லியிருந்தாரு, இஸ்லாமிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஏழையா இருக்கக்கூடியவங்க, சமூகத்துல பின்தங்கியக்கூடிய ஆட்களுக்காக நான் அந்த இடஒதுக்கீடு 4% கொடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அப்போ அந்த அமைப்புகள் வந்து அது வந்து ஆந்திராவினுடைய உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு எடுக்க சொல்லப்பட்டு, ஆந்திராவினுடைய உயர்நீதிமன்ற வழக்கு என்ன ஆச்சுன்னா அது தள்ளுபடியாகுது. அதுக்கு பின்னாடி அது உச்சநீதிமன்ற வழக்குக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனப்ப PS வந்து அப்பீலாக சொல்லி கேட்டப்ப PS சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, இந்த இஸ்லாமியர்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னா நீங்க யாருக்கு கொடுப்பீங்க?
இவங்களுக்கு இந்தியாவில் யாருக்குமே எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை, நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகலான்னு சுதந்திர இந்தியாவிற்கு அப்புறம் இந்த நாட்டில் நீங்கள் விரும்பி தங்குவதற்கான ஆப்ஷன் இருந்த ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். அந்த சமூகத்திற்கு இந்த இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதில் போராட்டியாக இருக்கக்கூடிய பஞ்சத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஆமாம் அந்த புத்தகத்தை தான் சொல்லி அந்த அவங்களுக்கு நீங்கள் இந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. நான் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸை ஸ்டே வாங்கி இப்போ ஆந்திரா கவர்மெண்ட்ல 4% இடஒதுக்கீடு இருக்கு, நமக்கு 3% இடஒதுக்கீடை கலைஞருக்கு அப்புறம் அமல்படுத்தினார், இப்போ வரைக்கும் இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமா எனக்கு புத்தகம் படிக்கும்போது சரி, இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது ரொம்ப தீர்க்கமா தோணுதுங்கிறது, அவர் வந்து கோட் பண்றாரு, வசந்தாதேவி அம்மா வந்து மேடம் வந்து எடுத்த இன்டர்வியூல சொல்றாரு, நான் இந்த வேலைக்கு வரும்போது மட்டும் வரும்போது மிக தீர்மானத்தோடு வந்தேன், 100% தீர்மானத்தோடு நான் IAS அதிகாரி ஆனேன். இந்த அரசு இயந்திரத்தையும் நிர்வாகத்தையும் ஒருபோதும் ஜாதிய கட்டமைப்புக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லாம நான் அப்படியே வேற ஒண்ணு ஆக்கக்கூடிய ஒரு சிப்பாயா செயல்படுவேன். ரொம்ப முக்கியமா IAS படிக்கக்கூடிய நண்பர்கள் இங்க இருக்கீங்க, அவங்க ரொம்ப நமக்கு எல்லாமே அதிகார பலமும், அதாவது நமக்கு இந்த பொறுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொதுவாகவே ஒரு 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 பேச்சு இருக்கும், இங்க வந்து அரசியல்வாதி ஆள்றது இல்ல, அதிகாரி தான் ஆள்றாங்க, we are the rulers, அதாவது மேல இருக்கிறோம் அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமே திருப்பி அந்த அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கே அப்படியே எதிரா PS சொல்லக்கூடிய விஷயம், நான் ஒரு சிப்பாயா இருக்கிறேன், சோல்ஜரா இருக்க போறேங்கிறது. நான் இந்த மொத்த அரசினுடைய திட்டம் எல்லாத்திற்குமே ஒரு சோல்ஜரா இருந்து நான் மக்களை ராஜாவாக்க நினைக்கிறேன் அல்லது மக்களை ரூலராக நினைக்கிறேன் அப்படின்னு தான் PS சொல்றாரு. கடைசி வரைக்குமே அப்படியே தான் இருந்தாரு. வசந்தாதேவி வந்து இந்துக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க, நமக்கு இப்போ பிரிண்ட் கொடுக்கப்பட்ட ஆர்டிக்கல் தான். அதுல அவர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க PS வந்து முழுக்க ஜாதிய கட்டமைப்புல இருந்து இருக்கக்கூடிய படிநிலைகளை அடுக்கக்கூடிய அமைப்புல தலைகீழா போட்டாரு. அவர் வந்து ஒரு பிராமண கம்யூனிட்டில இருந்து வர்றாரு, பிராமணர்களை கீழே தள்ளி தலித்த மேல இருக்கக்கூடிய ஒரு ரிவர்ஸ் சிஸ்டமா வந்து PS உருவாக்குனாரு. PS உருவாக்க நினைச்சாரு, அவருடைய பெரும் கனவா அது இருந்துச்சு அப்படிங்கிறது. ஏறக்குறைய அதே தான் சொல்றாரு. ஃபாதர் ஜான்குமார் சொன்ன மாதிரி, நான் நரகத்தை தாண்டி சொர்க்கத்தை செல்வேன், அதாவது நரகத்தின் எல்லா படிகளையும் மிதித்து 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 சொர்க்கத்துக்கு செல்வேன் அப்படிங்கிற வார்த்தை மாதிரி PS ஏறக்குறைய அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறாரு. அதைத்தான் இந்த ஆவணப்படமும் நமக்கு கொடுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாதர் சொன்னதுனால மீண்டும் மீண்டும் IAS நம்ம இந்த மாணவர்களுக்காகவும் தோழர்களுக்காகவும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், பைபிளுடைய ஒரு வசனம் இருக்கு, எவர் ஒருவர் பலிபீடங்களின் மீது ஏறுவாரோ அவரே இந்த சமூகத்தின் குரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆகவே நாம் அனைவருமே பலிபீடங்களின் மீது PS போல, PS ஏற்குறைய பலிபீடங்களின் மீது நின்றவர். இந்த மொத்த அரசு எந்திரத்தின் மீதும், மத்திய அரசா இருக்கட்டும் அல்லது சட்ட ரீதியான போராட்டங்களா இருக்கட்டும், எல்லாவற்றின் மீதும் அரசு எந்திரங்களின் மீது தன்னுடைய அதை ஒரு பலிபீடமாகவும் தன்னை ஒரு பலி ஆடாகவே நிறுத்தி நமக்கு எல்லா பழிச்சோறுகளையும் விட்டார் அப்படின்னே சொல்லலாம். நம்ம அல்லது தோழர்கள் வந்து IAS ஆக நினைக்கிறவங்க, அதிகாரிகள் ஆக நினைக்கிறவங்க, நீங்கள் பலிபீடங்களின் மீது ஏறுங்கள், இந்த சமூகத்தின் குருவாகுவீர்கள். நன்றி. ரொம்ப அருமையான ஒரு இளைய இலக்கிய ஆளுமையை பார்த்திபன் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மகிழ்ச்சி. தொடர்ந்து வாங்க தம்பி. ஆன்லைன் பிள்ளைகள் எப்போ வேணாலும் வரலாமா? நீங்க உடனே மைக் ஆன் பண்ணி பேசலாம். வேற ஏதாவது பிள்ளைங்க பேசுறீங்கம்மா? மகிழ்ச்சி. ஸ்ரீதர் மாணவர்கள் முன்னுரிமை. சுதாகரன் நம்ம பயிற்சி மையத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற முக்கியமான ஆளுமை, எத்திராஜ் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவராக இருந்தவங்க அம்மா. அந்த மைக்கு கொண்டு போய். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஆவண படத்தை எடுத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியில் மிஸ்ஸஸ் கிறிஸ்டின் பேசும்போது என் கண்ணையும் தண்ணி வந்துடுச்சு. ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடக்கூடியவர்கள் அம்பேத்கரினுடைய வாரிசாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் அண்ணல் அம்பேத்கருடைய வாரிசாகத்தான் நான் வந்து PS கிருஷ்ணன் அவர்களை நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து சட்டம் இயற்றியதோடு மட்டும் அல்லாமல் அவர் எப்படி ஒரு மகத்குல போராட்டம் பெண்களை வச்சு நடத்தினாரோ, அவர் எப்படி பல போராட்டங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தாரோ, அதே போல் ஒரு பார்ப்பன சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அந்த சிறு வயதில் தன்னுடைய தந்தையின் மூலமாக இந்த சமூகத்தினுடைய நெருக்குதலையும் ஒடுக்குதலையும் கேள்விப்பட்டு அதன் காரணமாக தன்னுடைய மனதிற்குள் ஒரு வேள்வி தீ, அதாவது இந்த சமூகத்தை சமூக நீதி சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு தீ அவருடைய மனதுள்
எழுந்ததுனால தான் அவரால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடிந்திருக்கிறது. நான் அந்த புத்தகத்தை வாசித்த பொழுது எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு வாரம் யாரோடையும் பேசாமலேயே இருந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிற ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கும் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வும் ஆணவ படுகொலைகளும் சாதிக்குள்ளேயே சாதியாக இருப்பவர்கள் தங்களுக்குள் தங்களை தாழ்த்தி கொள்வதுமான இந்த முரண்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் கூட எப்படி நாம் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, இந்த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற அந்த சொல்லை நான் இந்த ஆவணப்படத்தின் மூலமாக உறுதிப்படுத்திக்கிறேன். தந்தை எப்போவுமே அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நான் ஒரு பெண்ணியவாதியை எதிர்த்திருக்கேன். ஏன்னா தாய் தான் மிகச்சிறந்த அறிவாளின்னு சொல்கிற ஆள் நான். ஆனாலும் கூட ஒரு தந்தையாக PS கிருஷ்ணன் தன்னுடைய மகளுக்கோ தன்னுடைய பேத்திக்கோ பேரனுக்கோ கொடுத்துருக்கிற செய்திகள், நாங்கள் மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்தையே நான் அதுக்கு ஒப்படைச்சிருக்கேன். மிஸ்ஸஸ் கிருஷ்ணனும் கூட நீ சமையலறையில் இருக்கிறத விட்டுட்டு நீ சமூகத்துக்கு வான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வீட்டில் இருந்து தான் தொடங்கணும். எந்த ஒரு சமூக போராட்டமும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சும்மா சொல்லக்கூடாது, அது வீட்டில் இருந்து தான் தொடங்கணுங்கிற அந்த ஒரு பாதையை மிக கூர்மையான ஒரு பாதையாக, ஒரு பெரிய நெடுஞ்சாலை பாதையாக அமைத்து கொடுத்திருக்கிறார் திரு PS கிருஷ்ணன் என்ற அந்த ஆளுமைன்னு நினச்சி பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே இருக்க மாணவர்களுக்கான செய்தியாக நான் அதை என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவர் ஒரு வாச்சாத்தி பிரச்சனைக்கு அவர் முடிவு சொல்லிட்டார் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு மண்டல் கமிஷனுக்குள்ளே அவர் இருந்து மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு SC ST OBCக்காக வேலை பார்த்துருக்காருங்கிறத நீங்கள் பார்க்கக்கூடாது. அதிலிருந்து இன்றைக்கு என்னவாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறதோ, இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை மாற்றுவதற்கு அவரிலிருந்து நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க, ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்லாம் இன்றைக்கி எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதாவது நானும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நான் பார்க்குறேன். எனக்கு இதில் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு என்னுடைய ஊர் ஞாபகத்துக்கு வருது. தெருவிலேருந்து இத்தனைக்கும் எங்கள் ஊரெல்லாம் அக்ரஹாரத்தை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி தான். நாங்கள் பொதுவாக எங்கள் ஏரியாவில் சேரின்னு சொல்கிறதில்ல, அந்த கிராமம்னு தான் அவங்க சொல்லி எனக்கு பழக்கம். ஆனால் ஒரே ஒரு தெரு தான் பிரிக்கும். இந்த தெரு SCன்னா இந்த தெரு பிராமின். இந்த தெருவுக்கு பக்கத்து தெரு பிள்ளைமார, அதுக்கு அடுத்த தெருவில் எல்லோரும் கலந்துருப்பாங்க. வன்னியர்கள் தேவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் கலந்துருப்பாங்க. இதில் ஒரு தெரு முழுக்க ஐயர்கள் இருப்பாங்க, ஒரு தெரு முழுக்க ஐயங்கார் இருப்பாங்க. இப்போ இந்த தெரு வழியாக தான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு ஒரு பாவாடை சட்டையை போட்டுட்டு செருப்பு இல்லாமல் அந்த ரோட்டை நாங்கள் நடந்து போனால் அந்த போது பாரு இதெல்லாம் படித்து என்னத்தை கிழிக்க போகுது அப்படிங்கிற கமெண்ட்டெல்லாம் நான் காதில் வாங்கியிருக்கேன். என்னுடைய கவிதையிலே அதை சொல்லியிருக்கேன். எனக்கு நிஜமாகவே அழுக வருது. அப்படி வரும் பொழுது ஒரு கட்டத்தில் நல்லா படித்து என்னுடைய சகோதரி வேலைக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் ஆஃபீஸராக அவங்க போகும்போது, இந்த ஆல் இண்டியா ரேடியோ கார் வீட்டில் அக்காவை பிக்கப் பண்ணும், ட்ராப் பண்ணும். இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். ஆனால் எந்த தெருவுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சு போனோமோ அங்கே இருக்கிற ஒரு ஐயர் தான் எங்களுக்கு இந்த சாதி சான்றிதழ்லாம் கையெழுத்து போடணும். அப்போ முன்சிப்ட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்தா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு. அப்போது அவங்கெல்லாம் எங்களை ஏளனமாக பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா நாங்கள் செருப்பு போட்டு நடக்க வச்சு அந்த தெருவுக்குள்ளே போகும் பொழுது, என்ன அவன் பொண்ணு படிச்சுட்டான்னு செருப்பு போட்டுட்டு கூட்டிகிட்டு வரியா அப்படின்லாம் அந்த ஐயர் கேட்டிருக்கார். நான் இப்போவே குள்ளனா அப்போ இன்னும் எவ்வளோ குள்ளமாக இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் அப்பா செருப்பு போட்டிருக்குதா அவர் கால் சுடுங்கிறதுக்காக தான், உங்களுக்காகவோ உங்களை எதிர்த்தோ இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அன்றைக்கே நான் பேசியிருக்கேன். அதனால் இந்த நெருக்குதலை, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை, அவமானப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அவமானம்னா கொஞ்சம் கொஞ்சம் அவமானம் இல்லை. நான் மேக்ஸில் 100 மார்க்கு, என் மார்க்கு 80 குறைக்கிறாங்க 3 பிராமின் கேர்ள்ஸு. அப்போ அப்படிலாம் நடந்திருக்கு. கல்வித்துறையிலே இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை எந்த சமூகம் ஒரு 3% இருந்து கொண்டு இன்றைக்கி இந்தியாவை பாருங்கள், இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி நீங்கள் எடுத்து பாருங்கள். மோடி கவர்மெண்ட் முழுக்க உயர் சாதிக்காரங்கன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு மட்டுமே பதவியை போட்டு வச்சிருக்கிறானுங்கன்னு சொன்னால்,
இந்த நாடு எங்கே போகுது? இவங்களுக்கு எத்தனாயிரம் பிஎஸ் கிருஷ்ணன் வந்தாலும் இந்த மாதிரி ஆட்களை வந்து திருத்த முடியாது. அப்போது அதை நாம் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரிசர்வேஷனுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்கோ அதே போல் ஒவ்வொரு பிஎஸ் கிருஷ்ணனும் நமக்கு வந்து முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வழியில் தான் இன்றைக்கி இருக்கிற நாங்கள் பார்க்குற ஐஏஎஸ் அதிகாரி ஒரு லைவ்ல கல்லூரியில் தான் இருக்கிறாங்க. 2 பேருமே ஒரு பிரின்சிபலாகவோ அல்லது ஒரு துறை தலைவராகவோ அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இவங்கெல்லாம் இருக்க. ஃபாதர் குமாராக இருக்கட்டும், பேராசிரியர் அமல்ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கு என்னால் என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஒரு இடத்திலிருந்து தான் அவர்கள் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர் குமாருடைய அலுவலகம்னா சாதாரணமாக இல்லை. இன்றைக்கி அவங்க மூலமாக தான் நிறைய இந்த தாழ்த்தப்பட்டன்னு சொல்லுக்க நான் அந்த வார்த்தையெல்லாம் நான் என்னுடைய டைரியிலே இல்லை. கிறிஸ்தாஸ் காந்தி சொல்லுவார் சான்றோர் அப்படின்னு சொல்லுவார். SC/ST சான்றோர் ஆன்றோர்னு சொல்லுவார். அந்த சான்றோர்களும் ஆன்றோர்களும் இன்றைக்கு மேலை நாடுகளில் சென்று படிப்பதற்குரிய பல வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மூலமாக. அப்போ ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ காந்தினா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே படிக்கக்கூடியவங்க இவரை நீங்கள் பிஎஸ் கிருஷ்ணனையே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் ஈவன் ஓபிஎஸ்சிக்காக நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் தெளிவாக வந்து வேலை பார்க்கணும். அந்த சட்டத்தை வந்து மாற்ற முடியாது. அந்த சட்டம் சரியான விஷயங்களை தான் இந்த சமூகத்துக்கு சொல்லுது. அதன் மூலமாக ஒரு பெரிய சமூக எழுச்சி நடக்குது என்று நீங்கள் ஒரு முத்திரை குத்தணும். இல்லை நீங்கள் ஒரு SC/ST எடுத்துக்கிறீங்க, அதில் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அது செயல்பாட்டில் வரணும். செயல்பாடு இல்லாத எந்த ஒரு அதிகாரமும் அது வந்து ஜெயிக்கிறதுக்கு முடியாது. நெல்சன் மண்டேலாவோ மார்ட்டின் லூதர் கிங்கோ அவங்க எப்படி போராடினார்கள்ங்கிற அந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு வந்து தேவையாக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தந்தையாக பிஎஸ் கிருஷ்ணன் இருந்திருக்கிறார். நல்ல ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதராக பிஎஸ் கிருஷ்ணன் இருந்திருக்கிறார். நல்ல ஒரு அதிகாரியாக பிஎஸ் கிருஷ்ணன் இருந்திருக்கிறார். நல்ல ஒரு நீதிக்கு உரியவராக பிஎஸ் கிருஷ்ணன் இருந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் போட்டு தந்த அந்த பாதையில் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு சமூக நீதிக்கு உள்ளிருந்து நாம் இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பார்வையை அவர் ரொம்ப அழகாக நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். இன்றைக்கோ ஒரு நாள் கடியன் பூங்குன்றன் யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னதெல்லாம் சாதாரண விஷயம் நம்ம கடந்து போக முடியாது. அந்த யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற அந்த சொல்லுக்கான ஒரு பொருளை நாம் பிஎஸ் கிருஷ்ணனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஒரு இளைய தலைமுறை டாக்டர் ஷாரோன் அவர்கள் இந்த குழுவில் சேர்ந்து மிக அற்புதமாக அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுல தன்னுடைய முழு பொறுப்பையும் உள்ள திணிச்சு ஒரு கேப்சியூலுக்குள்ள மருந்து திணிச்சு ஒரு நோயை தீர்ப்பதை போல நான் ஒன்று செஞ்சாலும் ரொம்ப நான் சிறப்பாக செய்வேன், என் வழி தனி வழின்னு ரஜினி சொல்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரிக்குள்ளே வந்து நான் என்னுடைய ஆளுமையை பதிவு செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற டாக்டர் ஷாரோன் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். இதை எடுத்து நடத்தி இருக்கக்கூடிய ஃபாதர் அமலோ, பேராசிரியர் அமல்ராஜோ அவர்களுடைய அந்த குழுவை நான் வாழ்த்துகின்றேன். இங்கே படிக்கக்கூடிய இந்த ஐஏஎஸ் அகாடமி 400 ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிற குழந்தைகள் நீங்கள் வந்து பேசு அப்படின்னு பேராசிரியர் வந்து சொல்லக்கூடாது. நீங்களாகவே எழுந்து நின்று அதுதான் அந்த ஸ்பான்டேனிட்டி. ஒரு அதிகாரிக்கு வந்து உடனடியாக செயல்படுவதற்கு உரிய மனம் அது வளர்ச்சி பெற வேண்டும். சொல்லி சொல்லி வரக்கூடாது. தயங்கூட அந்த பாப்பா ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு 100 நாற்காலிகள். நானும் அந்த கதையை படித்தேன். ஒரு நரிக்குறவர் இனத்திலிருந்து ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து அவர் என்னென்ன பாடுகளை படுகிறார்ங்கிறத வந்து ஒரு நாவல் எழுதியிருக்கார். அந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் பேஸில் நீங்கள் உடனடியாக அதை சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே சாதி ஊறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தயவு செய்து இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்த பிறகாவது அந்த மனநிலையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும், நீங்கள் நிறைய பேசணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அம்மாவுடைய வருகை வந்து நம்ம அகாடமிக்கும் பெருமை சேர்க்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பழைப்பாளர் அம்மாவை கூட்டிருந்தோம். நன்றிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சுதாகரம்.
அனைவருக்கும் வணக்கம். அப்படியே பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுதாகர். நான் இங்கே தமிழ் விருப்ப பாடம் படிச்சுட்ருக்கேன் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக. எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தலைப்பு தான். ஏன்னா இந்த தலைப்பு பேர் வந்து காஸ்ட், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜஸ்டிஸ். ஒரு வக்கீலாக இருக்கவங்களோ இல்லை வந்து பிஏ பிஎல் படித்தவங்களோ அவங்கள பற்றியான டாக்குமெண்ட்ரியில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுங்கிற வார்த்தை வர்றது சாதாரணமானது. ஆனால் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி ஒரு செக்ரட்டரியேட் வரைக்கும் இருந்தவங்க அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் மேலே ஏன் இவ்வளோ ஈர்ப்பு இருக்குன்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறத சொல்லணும்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்னென்னா வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து அவரோட பீரியடில் வந்து எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட் நிறைய கடன் வாங்குவாங்க. அதுக்கு அவர் சொல்கிற ஒரு காரணமாக இருக்குன்னா, இது ஒன்றும் கார்ப்பரேட் கம்பெனி இல்லை, நான் லாபகரமாக நடத்தணுங்கிறதுக்காக. ஏன்னா லாபகரமாக நடத்துறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட வேலை. ஒரு கவர்மெண்ட்டோட வேலை வந்து லாபகரமாக நடத்துறது இல்லை, மக்களுக்கான திட்டங்களையும் செலவுகளையும் கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்கு. அதனால் ஒரு கவர்மெண்ட் வந்து நிறைய கடன் வாங்கி தான் மக்களுக்கு செய்கிறதா இருக்கும். அதனால் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கார்ப்பரேட் மாதிரி கிடையாது அப்படின்பாரு. அது உண்மையால ஒரு கரெக்டான வார்த்தை. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டில் நிறைய கடன் வாங்குதுன்னா நம்ம தப்பாகவே புரிஞ்சுக்கிறோம். ஏன் எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட் கடன் வாங்குதுன்னு சொல்லும்போது, வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குன்னாவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அப்படி ஒரு வார்த்தையை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சேர்த்துருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்கு பிஎஸ் கிருஷ்ணனை பார்க்கும்போது என்ன ஒன்று புரியுதுன்னா, அம்பேத்கர் சொல்லுவார் எஜுகேட், ஆர்கனைஸ் அண்ட் அஜிடேட் அப்படிம்பாரு. அவர் சொல்கிறது வந்து ஒட்டுமொத்தமான மக்கள் எல்லாருமே கல்வி கற்பதன் மூலியமாக அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடணுங்கிறது. இங்கே வந்து வெறும் தலித்துகள் படித்து அவங்களுக்கான உரிமைகளுக்காக அவங்களே போராடணும்னு சொல்ல. அம்பேத்கர் நம்பினார் ஒரு நாள் வந்து இந்த ஜாதியின் கட்டமைப்பிலிருந்து இந்திய மக்கள் எல்லாரும் வெளியே வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை இந்த அமைப்புக்காக போராடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னா, அந்த தலித்துகளுக்கோ இல்லை ஓபிசியில் இருக்க அந்த ஜாதி ஹிந்துக்கள்னு சொல்கிற ஒவ்வொரு ஜாதிக்குள்ளார அந்த கட்டமைப்பை உடைக்க விடாமல் ரொம்ப நுணுக்கமாகவே ஒவ்வொரு ஜாதிகளும் செயல்பட்டு இருக்கோன்னு தெரியுது. என் சொந்தத்திலே அப்படி தான் இருக்குது. ஒரு ஆணவ கொலை பண்ணவனை வந்து ஜெயிலிருந்து வரப்போ ரொம்ப வெற்றிகரமாக என்னமோ ஒரு தேசப்பிதாவை அழைக்கிற மாதிரி அவ்வளோ பேனர்களை வச்சு, போஸ்டர்ஸை வச்சு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சு அவருக்கு ஒரு பாட்டை போட்டு அப்படியெல்லாம் கொண்டாடுறத பார்க்கும்போது இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கோன்னு எனக்கே பயமாக வரும். அந்த இடத்துல வந்து அம்பேத்கர் வந்து 1954 நம்மளை விட்டுட்டு போயிட்டாலும், இது மாதிரி பிஎஸ் கிருஷ்ணன் மாதிரி நிறைய ஆளுங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, தெரியுமான்னு தெரியல, சிவகாமி ஐஏஎஸ்னு அவங்களும் இதே மாதிரி தான். ஆனால் அவங்களால வந்து சிஸ்டத்துக்குள்ளார இருந்தே ரொம்ப செய்ய முடியாமல் ரொம்ப தொந்தரவு வரும்போது அவங்க பணியை அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு அமைப்பின் மூலியமாக அவங்க நிறைய வேலைகள் செஞ்சாங்க. அது மாதிரியான நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் வராங்கன்னா, இன்றைக்கி இருக்க இது பேஷன் எப்படி இருக்குன்னா, வரோம் ரொம்ப முக்கியமான போஸ்ட்டில் இருக்கும், செக்ரட்டரி லிட்டர் இருக்கும், இல்லை பெரிய பெரிய சிட்டியில் ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருக்கும். அதை ஒரு மாய உலகத்தில் இருந்துட்டு நம்ம அப்படியே போயிடணும்னு நினைக்கிறாங்க. கிராமங்களுக்கு போகிறதோ மக்களை போய் பார்க்குறதோ பெரிய அளவுக்கு வந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை இன்றைக்கி. அது நிறைய பிரச்சனையாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது பிஎஸ் கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி ஒரு சமூகத்துக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும், அம்பேத்கருடைய புத்தகங்கள் படிக்க மூலியமாக உலகத்தில் இருக்க எல்லா மிகப்பெரிய மனித வேறுபாடுகள் இருக்க பிரச்சனை எல்லாமே வேர்ல்டில் இருக்க எல்லா கம்யூனிட்டிக்கு முன்னாடி ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா, அமெரிக்காவில் வந்து கருப்பின மக்களுக்காகவோ ஆஃப்ரிக்காவில் இருக்க பிளாக் பீப்புளுக்காகவோ ஒரு வன்கொடுமை நடக்கும்போது உலக பார்வைக்கு முன்னாடி அது தெரிய வருது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனை வந்து இன்னும் உலகத்துக்கு முன்னாடி சரியாக தெரியவே இல்லை. இன்னும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்தியாவில் இப்படி ஒரு பெரிய தீண்டாமை இருக்குங்கிறதே இங்கே இருக்க அந்த பெரிய ஜாதி கட்டமைப்புகளை உடைச்சிட்டு வெளியே கொண்டுட்டு போகாமல் அவங்க காப்பாற்றிக்கிட்டு வராங்க. அது ஒரு பெரிய வெற்றியாக அவங்க கருதுறாங்க. ஏன்னா வெளிநாடுகளுக்கு இப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனைக்காக நிறைய சொல்யூஷன்ஸை வந்து வெளிநாடுகள்லேருந்து மக்கள் கொடுக்க முடியும். ஆனால் அதை கூட நம்ம கொண்டுட்டு போக முடியாமல் இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா நம்ம இன்னும் நிறைய அதுக்காக வேலை செய்யணுங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை பார்த்து பலரும் பலது சொல்லுவாங்க. அது எப்படி அந்த பெற்றோருக்கு வந்து என்ன மாதிரியான உணர்வை கொடுக்கும் அப்படின்றத நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து இந்த ஃபேமிலி வந்து அவங்களுக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு படம் பண்ணித்தர சொன்னாங்க, முதல் பகுதியாக. ஆனால் அதை படம் செய்ய ஆரம்பிக்கும் போது வெறும் இவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்றதோடு நிற்காமல் அவர் என்ன தான் செஞ்சார் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியணும், அதோட வீச்சு என்ன அப்படின்றத, அவரோட பணியோட வீச்சு எப்படி அவங்களுக்கும் நல்லா தெரியணும், வரக்கூடிய அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நீளமாக 35 நிமிஷம் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஏறக்குறைய 2019 PS கிருஷ்ணன் இறந்தபோது அதை தொடர்ந்து அவருடைய நினைவு நாளை தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தது. இடையில வந்து கோவிட் வந்து அந்த 2-3 வருஷங்கிட்ட போயிட்டு இப்போ வந்து கடைசியாக 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இது முதல் பகுதி PS கிருஷ்ணன் 1.0. இந்த 2.0 வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த படம் வந்து அதுக்கான தயாரிப்புலையும் கொஞ்சம் ஒரு பங்கு பெறும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய உணர்வுகளை பார்க்கும்போது இது வந்து அவருடைய புத்தகம் இந்த குருசைட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், அதை வந்து வெளியிட்டவர் வந்து நீதிராஜன், சவுத் விஷன். அவரும் ஃபாதர் குமாரும் வந்து PS கிருஷ்ணனை கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்லலாம். அப்படி அவரை வந்து ஆழமாக தெரிஞ்சு பழகி இருக்கிறாங்க. நான் இந்த புத்தகத்தை வாசித்து 2 தடவை வாசித்து அதனோட ஆழமாக போய் ஓரளவுக்கு தயார் பண்ணி நடத்தினது. அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஸர் சாரோன் வந்து உடனிருந்து 1.5 வருஷமாக ஏறக்குறைய இதில் பயணம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான். ரொம்ப நன்றி உங்களுடைய ஃபீட்பேக். ஐயாட்ட ஏதாவது கேள்விகள் அந்த மாதிரி ஏதாவது அவங்க தயாரிப்பில் பிள்ளைகள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேட்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபாதர் என்ன சொன்னாங்கன்னா, இது புத்தகம் எப்படி உருவாக்கணும் அந்த விவரங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நான் வந்து தீக்கதன்னு ஒரு பத்திரிக்கையில் வேலை செஞ்சேன். நான் அப்புறம் கொஞ்ச நாள் வந்து தீண்டாமொழிப்பு நின்று சென்னை மாவட்ட செயலராக இருந்தேன். தீக்கதில் வேலை செய்யும்போது தலித் மக்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய பாடுகள், பழங்குடி மக்களுடைய பாடுகள் எப்படி இருக்குன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக புரிஞ்சுக்கும் போது ஃபாதர் மனு ஃபாதர்னு இருப்பார், அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் குமார் ஃபாதர், இவங்கெல்லாம் ஒரு இந்த மீடியாவுக்குள்ளே போகும்போது மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சோசியல் வாட்ச் வந்து பெரிய இதாக இருந்தது. அந்த வகையில் PS கிருஷ்ணனை புரிஞ்சுக்கிட்டோம். PS கிருஷ்ணனை புரியறதுக்கு முன்னாடியே அவருடைய அந்த சிறப்பு குறித்திட்டம்லாம் பதிவாயிடுச்சு. அதுக்காகலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பத்திரிகை துறையில் இந்த போராட்டம் பண்ணுறதை விட அது எழுதிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு சில நேரம் போர் அடிக்கும். அதனால் பத்திரிகை துறையை விட்டுட்டு ஒரு 2-3 வருஷம் முழுக்க நான் வந்து தமிழ்நாடு தீண்டாமொழிப்பு பின்னணிக்கு மாவட்ட செயலாளர் சென்னையில் வேலை செஞ்சேன். எவிக்ஷன், அந்த மலப்புலி மரணங்கள், இதெல்லாம் ஃபீல்டுக்குள்ளே போனப்போ ஒரு நாள் வசதி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, PS கிருஷ்ணன்கிறவர் வந்திருக்காரு, ரொம்ப பெரிய ஆள். அப்போல்லாம் நமக்கு தெரியாது, அவர் வேலையிலே வேலை செய்கிறோம், அப்போ தெரியாது. அவர் வந்து வந்திருக்கிறாரு, ஒரு 10 பேர் இருந்தால் கூட போதும்னு ஒரு கூட்டம் நடத்தி கலந்துரையாடல் செய்வோம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஃபாதரை கான்டாக்ட் பண்ணேன். திடீர்னு கூட்டத்தை நடத்த முடியல. அப்போ நாங்கள் ஒரு தங்குற இடத்துல போய் அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பண்ணிட்டு வந்துடுவோன்னு போகிறோம். போயிட்டு நான் அவர்கிட்ட போய் தீண்டாமொழி பின்னணி அதை செய்கிறேன் இதை செய்கிறோம் அப்படின்னு குதிரை வண்ணார் அப்படியெல்லாம் இப்போ மக்களுக்கு வேலை செய்கிறேன்னப்போ நிறுத்துன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, குதிரை வண்ணார்னா சொல்லக்கூடாது, பாதி ராவு வண்ணான், இரவில் மட்டுமே நடமாட வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு விளக்குனார். என்னைய விளக்குன உடனே நான் எதிரில் உட்காந்துருக்கிற ஆள், நம்மளை மாதிரி சும்மா நான் பேசி இம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது, வாயை மூடிக்கின்னு கேட்க வேண்டிய ஆளுன்னு எனக்கு ஜெர்க்காச்சு. அந்த மாதிரி தான் முதல் சந்திப்பு என்பது இருந்தது. கொஞ்ச நாள் போயிட்டாரு.
அதற்கு பிறகு ரெண்டு மூணு கூட்டங்கள் ஃபாதர் நானும் லைலா காலேஜில் அவர் வரும்போதெல்லாம் ஒரு 15-20 பேர் கொண்டு வந்து இது பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஊருக்கு போயிட்ட பிறகு நான் வந்து அணையா காலாண்டிதழ்னு ஒரு தமிழ்நாடு தீண்டாமொழி முன்னணிக்கு வந்து ஒரு அணையா வெண்மணின்னு ஒரு காலாண்டிதழ் வச்சுருக்கிறோம். அதில் நான் ஆசிரியர்கள் உறுப்பினராக இருந்தப்போ ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பிதழ் போட்டோம். வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பிதழ் ஒன்று கொண்டு வரும்போது அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுப்போமேனு ஒரு 5 கேள்வியை சும்மா மெயில் தட்டி விட்டேன் இங்கிலீஷில். பெரிய டாக்குமெண்ட்டாக டுவுக்குன்னு கொண்டு வந்து பெருசாக வந்து போட்டார். அது பார்க்கும்போது தான் வன்கொடுமை தடுப்பு சட்டமே இவருடைய பிரைன் சைல்டு தாங்கிறது புரியுது. அப்போ அது அந்த இங்கிலீஷை தமிழாக்குறதுக்குள்ளே முடியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சு. அந்த அளவுக்கு தரமான ஆங்கிலம். இப்போ அதை வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு தீண்டாமொழி முன்னணியில் சிறப்பிதழாக போட்டோம். அவருக்கு வந்து தன்னுடைய ஆங்கில எழுத்து வந்து தமிழில் வந்துருச்சுன்னொன்னே, ஆங்கிலத்தில் வந்ததெல்லாம் கூட சந்தோஷம் கிடையாது, லோக்கல் லாங்குவேஜில் வந்துச்சுன்னொன்னே துள்ளி குதிச்சிட்டாரு. அப்போ அது ஒரு 10-15 புக்கு அனுப்பி விட்டோம் டெல்லிக்கு. அப்போ டெல்லியில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் மொழி தெரியாத ஆள்கிட்ட விட என்னது தமிழில் வந்துருச்சுன்னு சின்னதாக ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ அடுத்த வகையில் வந்து நாங்கள் ஸ்டேட் கமிட்டி மாநில அளவில் வேலை செய்கிற ஆக்டிவிஸ்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். ட்ரைனிங் கொடுங்கன்னு வந்தோடனே அவர்கிட்ட சுதந்திர இந்தியாவில் என்ன சட்டம் வந்திருக்கு, என்ன திட்டம் வந்திருக்கு, தலித்துகள் பழங்குடிகள் அதை சொன்னார்னா அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேலை செய்யலாம். இதுதான் எதிர்பார்ப்பு. அவர் ஏதாவது முன்னாடி வேணால் அனுப்புங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்டால் வழக்கம் போலவே நம்ம 4 பக்கம் எதிர்பார்ப்போம், அவர் 100 பக்கம் அனுப்புவார். அப்போது 4 பக்கம் கொடுப்பாருன்னு நினச்சா 100 பக்கம் அனுப்புனார். அப்போது ஒரு டீமே இறங்கி தெரிஞ்ச அளவில் அதை வந்து போட்டு அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தலித் மக்கள் பழங்குடி மக்களுக்கு இண்டிபெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை கொடுத்துட்டு, அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் கான்ஸ்டியூஷனில் தலித்துக்கு என்ன இருக்குது, பழங்குடிக்கு என்ன இருக்குது, பயன்படுத்தினது என்ன இருக்குது, பயன்படுத்தாது என்ன இருக்குது, கான்ஸ்டியூஷனை திருத்திட்டு சட்டம் வராமல் இன்னும் அப்படியே தடுத்து வச்சுருக்கிறது என்ன இருக்குது, சட்டம் வந்துட்டு அதில் ஓட்டையாக வச்சுருக்கிறது எத்தனை இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய அந்த டாக்குமெண்ட் தான் அவங்களுக்கு இந்த சாதி ஒழிப்புக்கான சென்னை பிரகடனம். இதில் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நான் எடுத்த இன்டர்வியூ இருக்குது. இதில் வந்து அவர் வந்து தமிழ்நாடு தீண்டாமொழி முன்னணியில் அந்த செயல் வீரர்களுக்கான ஒர்க் ஷாப்பில் கம்ப்ளீட்டாக அவர் வந்து கான்ஸ்டியூஷனை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், கான்ஸ்டியூஷனை எப்படி வந்து இன்னும் வளர்த்தெடுக்கணும், சோசியல் ஜஸ்டிஸ் டுவர்ட்ஸ் அந்த மாதிரி அதை வந்து கான்ஸ்டியூஷனை அறிமுகப்படுத்தி அதுக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற திட்டங்களில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, எந்த இடத்துல நீ டிமாண்ட் கிரியேட் பண்ணணும், எங்கே இருந்து நீ வேலையை ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தாருங்க. இது 2000 புக் போட்டது. இது 1000 புக்கு தமிழ்நாடு முழுவதும் போச்சு. அவர் இறந்த பிறகு இதை வந்து இங்கிலீஷில் வெளியிட்டோம். ஃபாதர் நான் எல்லாம் இது பண்ணி இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வெளியிடலாமா, லைலா காலேஜ் வெளியிடலாமா, திருமாவளவனுடைய அம்பேத்கர் திடலில் வெளியிடலாம்னா அவரே சூஸ் பண்ணார். அம்பேத்கர் திடலில் வெளியிடலான்னு அங்கே வச்சு எங்கள் ஃபாதர் இருந்தாங்க, திருமாவளவன் வெளியிட்டாங்க, நல்லக்கண்ணு இருந்தார், வாச்சாத்தி சண்முகம் இருந்தார், எல்லா தலைவர்களும் நாங்கள் என்ன பண்ணோம்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சர் டேர்ன்டு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் கௌசல் பண்ணுவார்னு ஹரியானாக்குறாங்க. அவங்க இந்த சத்தியமேவ ஜெயத நிகழ்ச்சியில் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சராக இருந்து நான் சான்ஸ்கிரிட் படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொஃபஸர் ஆனேங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்கள தமிழ்நாட்டுக்கு இறக்கி அவங்க கையால் வெளியிடுவோம்னு சொன்னேன். நான் ஒரு ப்ரொப்போசலாக சொன்னேன், பிஎஸ்சி கேட்டேன். கரெக்ட் அவங்கள கூப்பிடுனாரு. அவங்க தான் வெளியிட்டாங்க. அவங்க அப்போ அம்பேத்கர் மாதிரியே அவங்க வந்தாங்க, பேராசிரியை அம்பேத்கர் ட்ரெஸ் போட்டே வந்தாங்க, கம்பீரமாக வெளியிட்டாங்க. அது வந்து இது 2017 ஜனவரியில் இதில் வெளியிட்டோன்னா இதில் என்னென்னா இந்த புத்தகத்துக்கு இவங்களை பிஎஸ்கிருஷ்ணனை அறிமுகப்படுத்துறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க அம்மா வசந்தி தேவம்மா தான். இப்போ அவங்களுக்கு இந்த புத்தகத்தை நான் கேட்டேன், ஒரு 4-5 பக்கத்துக்கு அவரை பற்றி எழுதி கொடுங்கம்மான்னு. அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எழுதுன நீதிராஜன் அது 4 பக்கம்லாம் வரலையே, நிறைய வருதுன்னாங்க. நான் சொன்னேன் 100 பக்கம் புத்தகத்தில் 50 பக்கத்துக்கு மதிப்பு நீங்கள் அறிமுகம் எழுதுங்கம்மா அவரை பற்றி, பரவாயில்லம்மான்னு நான் சொன்னேன். அப்பவும் அவங்களால வந்து எழுத முடியல. அப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளே அவர்கிட்ட ஒரு 50 கேள்வி கேட்போம், இது அவர் பதில் சொல்லிட்டான், அதை வச்சு எழுதுவோம். நாங்கள் 50 கேள்வி போட்டதில் அவர் 41 கேள்வி எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் அவர் 4 பக்கம் எதிர்பார்த்தா 100 பக்கம் கொடுக்குற ஆள் இல்லையா,
அதுக்கு அவர் கொடுத்தது தான் இந்த பெரிய புத்தகமாக மாறிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னூறு எழுதி இதுக்கு புத்தகம் எழுதின உடனே உங்களுக்கு அது வளர்ந்துருச்சு. அவர் ஒரு 48 கோயிலையை பிக் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நான் வந்து வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவோம், ஒரு வடிவேல் வந்து தேவர் மண்ணில் நடித்ததை பற்றி சொல்லுவாப்புல, 20 டயர் கொண்ட லாரி 2 லாரிக்கு நடுவில் டிவி சுற்றி ஓட்டுவார் வடிவேலுன்னு, கமலஹாசனுக்கு சிவாஜி. அது மாதிரி பிஎஸ் கிருஷ்ணன் ஒரு ஆளுமை, வசந்தி தேவ் ஆளுமை, 2க்கு இடையில ஒரு டிவி சுற்றி ஓட்டி புத்தகம் போட்டவன் நான். அதனால அவங்க 2 பேர்த்தையும் மாட்டி அவங்க வந்து ஆக்சுவலி வந்து இங்கிலீஷ் புக்கு, நான் தமிழ் ஜேர்னலிஸ்ட், ஆனால் இங்கிலீஷில் புக்கு தயாராகிடுச்சு. இப்போ அப்ரூவலுக்கு அவருக்கு அனுப்புகிறோம், வசந்தியாவுக்கு அம்மாவுக்கு அனுப்புகிறோம். அவங்க பேரில் இது நேர்காணல் வடிவத்தில் இருக்குது. ஆனால் அவர் ஃபுல்லாக உண்மையில் ஆகிட்டார். எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதுங்க, எழுதாமல் இறந்துட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. இப்போ நமக்கெல்லாம் இது இப்போ பொக்கிஷன், இது இல்லைன்னா நாங்கள் அடுத்து கொண்டு போக முடியாதுன்னு எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வராது. வசந்தி அம்மா கேட்டவுடனே அந்த மொத்த அனுபவம் கடகடன்னு வந்துருச்சு. அப்படி வந்து இது ரொம்ப ரேரான ஒரு, அது எந்த ஃபார்முக்குள்ளே அடங்காத ஒரு யூனிக் ஃபார்மு. அந்த ஃபார்மில் வந்து அவங்க வந்து வாங்கினவுடனே 2 பேருக்கு இடையில இப்படி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரலான்னு இதை இப்போ என்னுடைய இது சில பங்களிப்பும் அதில் இருக்குது. அந்த வகையில் அந்த புத்தகம் நானும் வசந்தி அம்மாவும் ஃபாதரும் டெல்லியில் போய் அதை வெளியிட்டோம். அவருக்கும் பயங்கர சந்தோஷம். நீங்கள் நான் வந்து கொஞ்சம் தான் புக்கு போட்டால் அங்கே ஆந்திர பிரதேஷ் பவனில் பார்த்தீங்கன்னா சினிமா டிக்கெட் பழைய காலத்தில் பிச்சுப்பாங்க தெரியுமா? அது மாதிரி பிளாக்ல டிக்கெட்டு வெளியில் வாசல் நின்னா எப்படி பிச்சுப்பாங்க, அது மாதிரி டக்குன்னு புட்டிங்க இன்னும் 10 புக்கு வேணும்னு காசு திணிக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு அவரை பற்றி அங்கே எப்படி வந்து இந்தியா ஃபுல்லாகவும் சாமானிய மக்கள் மத்தியில் அவர் எப்படி போய் அவர் மக்களோட உணர்வோட கலந்துருக்கிறாருன்னு அங்கே பார்க்க முடிஞ்சது. அது எனிவே அங்கேருந்து வந்தோம். இப்போ இந்த புத்தகத்தில் உங்களுக்கு 2 பாகமாக இருக்கும். 41 கேள்வி அம்மா கேள்வி கேட்டது, அதுக்கப்புறம் அவருடைய 70 ஆண்டு கால ஏறக்கூடிய அனுபவத்தில் சமூக நீதி விஷயத்தில் தலித்துகள், பழங்குடிகள் அல்லது ஹோலிஸ்டிக்காக எல்லாரையும் சேர்த்து கான்ஸ்டியூஷன் வகையில் என்னென்ன வேலை இன்னும் செய்யணும்னு அவர் ஒரு ஆக்ஷன் பிளானு தயார் பண்ணிக்கிட்டே வந்தார். பெண்டிங் வேலை என்னென்ன இருக்குது, அடுத்து என்ன செய்யணும்னு அந்த வந்து பார்க்குற ஆக்டிவிஸ்ட்க்கெலாம் கொடுப்பாரு, அரசியல் தலைவருக்கெலாம் கொடுப்பாரு. அது உள்ள நிறைய பேசியிருக்காரு. அதனால் அவர் வெளியீட்டு விழா முடிஞ்ச பிறகு என்ன கேட்டார்னா, அது எல்லா இடத்துலையும் நான் பேசியிருக்கேன், ரோட் மேப்பு அந்த ஆக்ஷன் பிளானையும் புத்தகத்தில் பிரித்து இருக்கையாக வைக்க முடியுமான்னு கேட்டார். இந்த 2 பகுதியாக இருக்கும் இந்த புத்தகம். ஒன்று கேள்வி பதிலுக்குள்ளேயே 4வது கேள்விக்கு மட்டும் 100 பக்கம் பதில் சொல்லியிருக்காரு. அதனால் அது அந்த பிக்சருக்கு வச்சு மாஸ் பிரிண்டிங் நாங்கள் பண்ண பிறகு இந்த சமூக நீதிக்கான அறப்போர்னு தமிழ் வந்து உங்களுக்கு வரும்போது கடுமையாக இருந்தது. அது ஒரு கிட்டத்தட்ட 1-2 வருஷம் வேலை. ஒருத்தர் செய்தால் கூட அது மேலும் அதை குவாலிட்டியாக மாற்றுறதுக்குங்கிறது நிறைய பேர் இன்வால்வ் ஆகி அந்த இது சமூக நீதிக்கான அறப்போர்னு இந்த புத்தகம் அவர் வந்து கரெக்டாக தமிழில் ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் தெலுங்கில் அதுக்கு முன்னாடி போயிடுச்சு. புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் 6 லாங்குவேஜில் போயிருக்குங்கிறத. இது கரெக்டாக டிசம்பர் 8ஆம் தேதி அவர் கொடுத்த தேதி. ஆனால் அவர் நவம்பர் 10ஆம் தேதி இறந்துட்டார். ஆமாம், நவம்பர் 10ஆம் தேதி இறந்துட்டாருன்னா அப்போது நாங்கள் வந்து அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவர் கொடுத்த தேதியிலேயே நாங்கள் சங்கரையா வீட்டில் போய் நல்லக்கண்ணும் வந்திருந்தார். நல்லக்கண்ணு சங்கரையா 2 பேரும் வெளியிட்டாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த புத்தகம் ஒரு 3000 புத்தகம் போயிடுச்சு. 4வது எடிஷன் இப்போ வசந்தி அம்மா இறந்துட்ட பிறகு அதை ஒவ்வொரு முறையும் அதை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் 4வது எடிஷன் தயாராகி ரெடியாக இருக்குது பிரிண்ட்டுக்கு. இப்போ கடைசி 3வது எடிஷனுடைய கடைசி 2 புத்தகங்கள் மட்டும் வச்சுருக்கேன். இதை தான் எங்கள் ஒருத்தர் ஃபாதர் என்ன பண்ணாங்க, ஒருத்தரை வச்சு இதை காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இடையில எங்களுக்கு வராது வந்த மானியம் வந்தது வந்து எங்கள் பேராசிரியர் அமல்ராஜ். பேராசிரியர் அமல்ராஜ் வந்தவுடனே இந்த புத்தகத்தை அவங்க அழகாக வந்து அதை ஸ்கிரிப்டாக மாற்றிட்டாங்க. ஸ்கிரிப்டாக மாற்றணும்னா வசந்தி அம்மா பார்த்துட்டு ஒரு அருமையான வேலை இதை அவசியம் செய்யுங்கன்னு அவங்க பிஎஸ் கிருஷ்ணன் ஃபேமிலி வந்து வசந்தி அம்மாவை ஃபைனல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பொறுப்பேற்று இந்த வெர்ஷனை பார்த்துட்டு காலையில் ஓகே போட்டு சாயந்தரம் இறந்துட்டாங்க. அது ரொம்ப எமோஷனலான விஷயம். இப்போ நாங்கள் வந்து எந்த வேலை செஞ்சாலும் அவங்ககிட்ட கொண்டு போய் அது ஒரு பட்சம் தமிழ் பதிப்பு கூட
டோட்டலாக ஒவ்வொரு பார்ட்டாக அவங்க தமிழாக்கத்தை செக் பண்ணி தான் அவங்க வந்து அதை அந்த அளவுக்கு அதை கராராக அது வந்து எதுவும் விட்டு போயிடாமல் அதை நாங்கள் ரொம்ப தரத்தோடு கொண்டு வந்திருக்கோம் தமிழ் பதிப்பு கூட. அந்த வகையில் எங்கள் அமல் சார் வந்து அது இன்வால்வ் ஆன பிறகு இன்னைக்கு அந்த இன்னைக்கு இந்த இதில் இது மினி வெர்ஷன்னு சொல்கிறாரு அவர். இதுவே நமக்கு எவ்வளோ தாக்கமாக இருக்குது இல்லைங்களா? இது வந்து இதுதான் நீங்கள் என்னது ட்ரையல் பாருங்கன்றார் இப்போ பெரிய வெர்ஷன். அதாவது இது ஃபேமிலிக்கான வெர்ஷன். அதுவே அவர் செஞ்ச எல்லாத்தையும் உள்ள வச்சு பண்ணியிருக்காங்க எங்கள் அமல் சார். அது வந்து உங்களுக்கு சாரும் சாரும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறார், 2 பேரும் சேர்ந்து இதாக இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பெரிய வெர்ஷன் வரும்போது இதை எல்லா லாங்குவேஜ்லேயும் கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு புத்தகம் வந்து 2000 புத்தகம் போட்டிருக்கேன் நான். 1000 புத்தகம் போட்டு இந்தியா ஃபுல்லாக இங்கிலீஷில் போச்சு. 1000 போட்டு வச்சுருக்கிறேன். என் அளவில் நான் ஒரு பெரிய நிறுவனம் கிடையாது, நான் ஒரு ஆக்டிவிஸ்ட் பப்ளிஷர். இப்போ என்ன அளவில் இந்தியாவில் நேற்று அருணாச்சல் பிரதேசத்துலேருந்து ஒரு இங்கிலீஷ் புக்கு ஆர்டர். அப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, பிஎஸ் கிருஷ்ணன் அவர் திரும்பவும் விசுவரூபம் எடுத்துக்கிறாரு. ஒருத்தர் படிச்சுட்டாருன்னா 10 பேர்கிட்ட பேசுகிறாரு, உள்வாங்கிட்டாருன்னா அது ஒரு பேராசிரியர் படுத்திட்டாருன்னா ஒரு ஆக்டிவிஸ்ட் பப்ளிஷர்னா அது 10 பேர்கிட்ட அப்படியே அது பரவி கொண்டிருக்கிறது. எப்போயுமே பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு வந்து இறந்த பிறகு ஒரு பெருவாழ்வு இருக்கும். நீங்கள் அதை அறிஞ்சிருப்பீங்க, நான் விளக்க வேண்டியதில்லை. அம்பேத்கரே கூட அவங்க இறக்கும்போது இருந்ததை விட இப்போது ஒரு மகா பிரம்மாண்டமான உருவமாக அவங்க வளர்ந்து வர்றதை நம்ம பார்க்கலாம். அதுபோல் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வந்து எப்போதும் வீணடைவதில்லை, அது வந்து மேலும் மேலும் பெருசாக வரும். அந்த வகையில் இது வந்து இப்போ புத்தகங்களாக போகிறது அப்படிங்கிறது ஒரு வகை. அது காட்சி வடிவமானவுன்னா அதனுடைய தாக்கம் வந்து படுவேகமாக இருக்கும். அந்த விஷயத்தை வந்து எங்கள் அமல்ராஜ் ப்ரொஃபஸர் வந்து அதை அருமையாக பண்ணி முடித்திருக்கிறாங்க. அந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ மராத்தி டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டா கூட இன்னும் ஃபைனல் ஆகலை. குஜராத்தி மற்ற லாங்குவேஜ்லாம் நாங்கள் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ நான் பிஎஸ் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, வேண்டாம் விருப்ப ஐஏஎஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக மாறணும்னு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனாலும் படிச்சுட்டாருனோடனே ஐஏஎஸ் படிச்சுட்டாருனோடனே நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரியே நான் ஐஏஎஸ் வேலை செய்வேன் அப்படிங்கிறது தான் அவர். நான் ஆஃபீஸில் உட்கார்ற டைப் இல்லை. எங்கே மக்கள் அடித்தள மக்கள் இருக்காங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்து இதுதான் என் ஆஃபீஸ்ன்னு அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நானாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த இதில் ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் அது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. அந்த வகையில் இந்த புத்தகங்கிறது உங்களுக்கு ஒரு 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 சமூக மாற்றங்கிறது அரசு கட்டமைப்புக்குள்ளேயும் நடக்கும், வெளியிலையும் நடக்கும். அரசு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துப்பாங்க. அந்த வகையில் அவர் அரசு கட்டமைப்பில் வேலை செஞ்சால் கூட கடைசியில் 500 அமைப்புகளோட ஒரு புரவலராக இருந்தார். வெளியில் சிவில் ரைட்ஸ்க்காக வேலை செய்துட்டு இருந்த அமைப்புகளுடைய ஒரு வழி நடத்துகிறவராக இருந்தார். அவர் வந்து உங்களுக்கு ஒரு அரசு அதிகாரி மட்டும் இல்லை, தியரிட்டிஷியன். இப்போ ஒரு புதிய சமூகம் பழைய சமூகத்தின் வயிற்றில் கருக்கொண்டு இருக்கும், குழந்தையாக வளரும். அந்த குழந்தைய எப்படி வந்து அதை குறைந்த பலப்பிரயோகத்தோடு வந்து அதை வெளிக்கொண்டுவது என்ற வகையில் அவர் ஒரு எல்லாம் தெரிந்தவர். அது அவர் வந்து அவருக்கு தலித் மக்கள் சம்பந்தமான வெறுமே அனுதாபம்லாம் கிடையாது, அனுதாப பிரச்சனைலாம் அவர் செய்யலாத. ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் என்ற அடிப்படையில், ஒரு கடமை வீரர் என்ற அடிப்படையில் சமூகம் முழுவதும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன திரும்பி செய்கிறது சொசைட்டிக்கு? அவருடைய அந்த கடைசி 41வது வரியில் நான் பயங்கர சந்தோஷமாக பயங்கர ஒரு ஒரு நல்ல நண்பர்கள், நல்ல என் வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டு தான் இறந்தார். குறைகள் கிடையாது. இப்போ அந்த வகையில் உங்களுக்கு அடுத்த நமக்கு சமூகம் கொடுத்ததை நம்ம திருப்பி செய்கிற வகையில் நாம் ஒரு அரசு நிர்வாகியாக நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து ஒரு சோசியல் சயின்டிஸ்டாக அவர் வந்து அவருக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் படிச்சிருக்கிறார். அதன் மூலமாக கடந்த காலத்தை ஐயன் திரிபுரை அவர் கட்டுறதுனால அவருக்கு ப்ரெசண்ட்டுங்கிறது அவருக்கு நல்ல அருமையாக தெரிஞ்சிருந்தது. அதன் காரணமாக அவரால் எதிர்காலத்தை படைக்க முடிஞ்சுது என்ற அடிப்படையில் நாம் பண்ணியிருக்கிறோம். நான் நாள் கணக்கில் தேவைப்படும் அவரை பற்றி பேசினேன். நேரம் கருதி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீதிராஜன் சொல்றது போல அவரை பற்றி பேச ஆரம்பித்தா நிறைய பேசலாம். நான் 13 மொழிகள் அவர் தெரியும் அப்படின்னா எப்படி இந்த மொழிகள்லாம் விரும்பி படிச்சிங்களா, தேவை இருந்ததா, எதுக்காக படிச்சிங்கன்னா அந்த மக்கள்கிட்ட, அதுவும் குறிப்பாக அடித்தட்டு மக்கள்,
மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் நேரடியாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அதனால் அவங்க மொழியை படித்தேன் சொன்னார். ஸோ மக்களுக்காக இந்த மொழியை படித்தார். அவர் லிங்குவிஸ்ட்டு. லாங்குவேஜ் ஸ்டடீஸுங்கிறது வந்து ரொம்ப எளிதாக வரும் லிங்குவிஸ்டிக் படித்தவங்களுக்கு, மொழியியலை படித்தவங்களுக்கு. அதை எப்படி படித்தாருங்கிறத அவர் மருமகன் சொல்கிறார். அவர் அப்படியே பிரேக் பண்ணி அதை ஒரு அவருக்குன்னு ஒரு வாய்ப்பாடு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மொழியை வேகமாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது. 13 மொழியை வந்து தெரிஞ்சு சும்மா கற்றுக்கிறது இல்லை, நல்லா பேசுவார். அடித்தட்டு மக்களோட அந்த மொழியில் பேசுறது அப்படின்னா அந்த மக்கள் என்ன பாடுகளை மேற்கொள்கிறார்கள், எப்படி அவங்க விடுதலைக்காக துடிக்கிறார்கள், என்ன காரியம் தடையாக இருக்குது, அதை நான் நேரடியாக தெரிஞ்சுக்கணும், அதனால அந்த மொழியை படிச்சேங்கிறார். அப்படின்னா அந்த சமூக கடப்பாடு வந்து எவ்வளோ இதாக இருக்குது. அது நம்ம இப்போ வாய்ப்புகளை எல்லாம் மேற்கொண்டு கிடைக்க பெற்று நாம் படித்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறோன்னா எப்படி அந்த காரியங்களை நம்ம கொண்டு செலுத்துறது அப்படிங்கிறது. நிறைய நேரத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நான் போய் பார்க்குறேன். நான் நிறையா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட செக்ரட்டேரியட்டில் நான் அறிமுகமாகி செய்யும்போது அவங்க கையெழுத்து போடுறதுக்கே அந்த ஃபைலை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக போகுது. இன்றைக்கி வேலையை இன்றைக்கி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது. அது ஒரு பகுதி அவங்களுக்கு கடப்பாடாக இருக்குது, செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி மக்களை தேடி போகிறோம், அவங்கள நேராக சந்திக்கிறோம், அவங்களுடைய பாடுகளை அதற்கான தீர்வுகளை எதிர்காலத்திற்காக படைக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த புத்தகத்தில் 2 பாகம் சொன்னார். இந்த 2வது பாகத்தில் ரோட் மேப், எப்படி கொண்டு செலுத்துவது, இந்த சட்டத்தை, இந்த கொள்கையை, திட்டங்களை எப்படி அமலாக்கி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது தான் அவருடைய தேடலாக இருந்தது. அதனால் அவர் ஆஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், நான் திரும்பி வந்துட்டேன்னா இந்த வேலைகள்லாம், அப்படி ஒரு வேளை திரும்பி வரலைன்னா இந்த வேலைகள்லாம் நீங்கள் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறார். கிருஷ்ணன் அப்படி ஒரு கடப்பாடோடு அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்ததில் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த பாதி ராவில் எனக்கு அப்படி குதிரை வந்தான் சொல்லிட்டு இருந்தால் பாதி ராவில் தான் அவங்க வெளியே ராவில் தான் அவங்க சமைக்கக்கூடாது. அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு போய் இதை துவைச்சி எடுத்து காலையில் விடியறதுக்கு முன்னாடி அவங்க மறைஞ்சிடணும், அவங்க குடிசைக்கு போயிடணும், அவங்கள பார்க்கவே கூடாது. தீண்டத்தகாதவர்கள் ஒரு பக்கம், பார்க்கவே முடியாதவர்கள் இன்னொரு பக்கம். அப்படி ஒரு சமுதாயம் இன்றைக்கு கூட இன்னும் சில மூலைகளில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம். இதையெல்லாம் அது நமக்கு அவர் வந்து சொல்கிறார். அவர் ஆந்திரா கேடரில் இருந்துட்டு கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போயிட்டாலும் கூட ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் நுணுக்கமாக, அதுவும் அடித்தட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அவர்களுக்கு உரிய பிரத்யோகமான தனித்துவமான சில இடர்பாடுகள் எப்படி இருக்குது, எப்படி அவங்க மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஆழமான விஷயம். அதனால் ஒரு சமூக கடப்பாடோடு உழைத்த ஒரு ஆட்சியர் பணியில் இருந்தவர் அப்படிங்கிறது ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு முன்மாதிரியாக இருக்கு. அவரை சந்தித்ததே ஒரு பேராக கருதுகிறோம். இப்போ அவங்க வீட்டுக்கு நான் டெல்லி போனால் அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போவேன். அவர் மகளும் மருமகனும் அதே போல் தம் பேர பிள்ளைகளை வளர்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஊன்றுகோளோடு அவங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயம். அந்த வகையில் எனக்கு இந்த அவர் அறிமுகம் பெற்றதும், அதை ஆவணப்படுத்தியதும், அது காட்சி ஆவணப்படுத்துறதுக்கு ப்ராசஸில் நான் இருந்தேன் அப்படிங்கிறது நான் ஒன்று பேராக கருதி நன்றியோடு சார் முன்னாடியே அறிமுகப்படுத்திட்டோம். இந்த ஆவணப்படத்தில் உதவி இயக்குனராகவும் கதை இதாகவும் எல்லாத்துலேயும் குழுவில் இருந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நான் போன வாரம் இந்த புறநானூறு ஒரு வெளியீட்டு விழாவுக்கு வந்தப்போ பேசும்போது என்ன பேசுறது அப்படின்னு யோசித்தப்போ, ஐஏஎஸ் பிள்ளைங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு முன்மாதிரிகள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் நான் அவரை பகிர்ந்துக்கினோடனே தமிழியலன் ஐயா வந்து இங்கே அந்த படத்தை போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் எடுத்து இதை எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சப்போ, முக்கியமாக நாங்கள் நினச்சது இப்போ இளம் ஐஏஎஸ்க்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற மாணவர்கள், அப்புறம் அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள்,
சட்டம் சார்ந்து சமூகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற செயலாற்றி கொண்டிருப்பவர்கள், கீழ்மட்டத்தில் இருக்கிற மனிதர்கள்கிட்ட பேசுகிறவங்க, அந்த மாதிரி நாங்கள் திட்டமிட்டோம். அந்த வகையில் நான் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த படத்தை போட்டதில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நிறைவும் மகிழ்ச்சியுமா இருக்குது. அது பண்ணும்போது அங்கேருந்து 2 மாணவர்கள், ஒரு மாணவி இன்னொரு மாணவரும் பேசுனது ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலிமரில் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது ஆசிரியர்களை ரொம்ப கடுமையாக கண்டம் பண்ணி பேசியிருந்தேன். நான் அப்படி பேசும்போது எனக்கு வந்த முதல் அழைப்பு வந்து பேராசிரியர் அரங்கமல்லிகா அவங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி, எப்படிப்பா இதெல்லாம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி பேசினாங்க. எனக்கு அவங்க நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல, என்கிட்ட பேசினாங்க. இப்போ சமூகம் வந்து படிச்சுட்டு ஒரு மாதிரி வளர்ந்த சமூகம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமா அப்படின்ட்டு யோசிச்சா அறிவார்ந்த சமூகமா இல்லை, படித்த சமூகமா இருக்கு, அறிவார்ந்த சமூகமா இல்லை. இப்போ பிஎஸ் கிருஷ்ணன் 2019 இறந்துட்டாரு. ஆனால் பிஎஸ் கிருஷ்ணன் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு ஒருத்தவங்க குடிக்கிற தண்ணியில் போய் மனித மலத்தை கலப்பாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த சமூகம் குரூரமாக மாறும்னு பிஎஸ் கிருஷ்ணன் நினச்சிருக்க மாட்டார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அம்பேத்கர் 56 இறந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு நடந்த இந்த கொடூரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. இங்கே ஒரு மாணவர் பேசும்போது பேசினாரு, இங்கே ஒரு ஆணவ கொலை செய்த ஒருத்தர் சிறையிலிருந்து வெளியில் வரும்போது பெரிய மேளதாளங்களோட வரவேற்று பதாகைகள் அடித்து வரவேற்கிற ஒரு சமூகம் இந்த சமூகமாக இருக்கு. அப்போ இந்த சமூகம் ஒரு மனிதனை எப்படி பார்க்குது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல உலகத்தில் ஒரு மனிதன் பேசும்போது இயேசுக்கு முன்னாடியே எந்த மனுஷன் என்ன சொன்னாலும் உன் அறிவை கொண்டு சிந்திச்சு பாரு, சரின்னு பட்டா மட்டும் ஏத்துக்கன்னு சொன்னது புத்தன் தான். எல்லாரும் சொல்லிட்டாங்க, எங்க அப்பா சொல்லிட்டாரு, கடவுள் சொல்லிடுச்சு, வேதம் சொல்லிடுச்சு, இப்படி இல்லை, உன் அறிவை கொண்டு யோசி, சரின்னு பட்டா ஏத்துக்க, இல்லைன்னா விட்டுடுன்னு சொன்ன ஒரு மார்க்கம் வந்து புத்தன் தான் சொல்றான். அந்த வார்த்தை அது பேர் தான் அறிவுன்னு சொல்றான். அப்ப நாம படிச்சிருக்கிறோம். அடுத்தவன் வலி புரிஞ்சுக்காம, நான் அன்னைக்கு பேசும்போது கூட அந்த குறளை சொன்னேன், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்றத வள்ளுவர் சொல்றது. அப்போ படிச்ச இவ்வளோ பெரிய சமூகமா இருக்கிற, இப்போ எனக்கு என்னன்னா, நான் வாச்சாத்தி அந்த பெண்களை வந்து பதிவு பண்றதுக்கு நான் போயிருந்தப்ப அந்த பெண்கள் பேசுறாங்க. அமல் சாரும் நாங்களும் ரொம்ப யோசித்தோம், அவங்கள பதிவு பண்ணலாமா பேச சொல்லாமான்னு. அவங்க பெண்கள் பேசுறாங்க, எங்க அவங்களுக்கு கொடூரம் நடந்துச்சோ அந்த இடத்துல இது உட்காந்துட்டு அவங்க பேசுறாங்க. அவங்க பேசும்போது அவ்வளோ வலியா இருந்தது, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அதை ஹோல்டு பண்ணிட்டு நான் அந்த ஏரிக்கரைக்கு போனேன். நான் இங்கே தான் அதை முதல் சொல்ல அமல் சார்ட்ட கூட நான் சொல்ல, அந்த ஏரிக்கரையில் நான் கொஞ்ச நேரம் அழுதுட்டு நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஏரிக்குள்ளே கொண்டு போய் தான் அந்த பெண்களை வந்து வன்முறைக்கு உட்படுத்தினாங்க. அந்த ஏரியில் நின்றுட்டு அழுதுட்டு இருந்தேன். ஆனால் அதை உட்படுத்தினவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான அதிகாரிகள் வந்து போராடினாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு, அந்த அந்த கொடூரத்தை செய்தவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே இருக்கிற அதிகாரிகள் போராடி இருக்காங்க. ஆசிப்பான்ற ஒரு குழந்தைய கோவில் கருவறைக்குள்ள வச்சு அவ்வளோ கொடுமை பண்ணி கொலை செய்தவங்களை கைது செய்யக்கூடாதுன்னு தான் வீதியில இறங்கி ஊர்வலம் போனாங்க. இப்படியான கொடூரம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்துல தான் பிஎஸ் கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு மனிதரை நம்ம பார்க்கிறோம். நான் இப்படி யோசிக்கிறேன், பிஎஸ் கிருஷ்ணன் அம்பேத்கரை வாசிக்காமல் இருந்திருந்தால் அவர் ஒரு ஒன் ஆஃப் த ஐஏஎஸ்ஸா இங்க இருந்திருப்பார். அப்ப இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப யோசிப்பேன், அம்பேத்கரை ஒருவன் முழுமையாக வாசிச்சா அவனுக்குள்ள இந்த சாதி இதுல இருந்து அவன் வெளியில வந்துருவான்னு நான் ரொம்ப நம்புவேன். அந்த வாசிப்பு ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் பெரியாரை நீங்கள் வாசிச்சா இந்த சாதியம்ன்றது என்னன்றது நம்ம வெளியில வந்துடலாம். இப்போ பிஎஸ் கிருஷ்ணன் ஒரு வைதீக குடும்பத்தில் பிறந்த அவ்வளோ உச்சபட்சமான ஒரு சூழல்ல இருந்த பிஎஸ் கிருஷ்ணன் அம்பேத்கரை 10 வயசுல உள்வாங்க ஆரம்பிச்சு தொடர்ந்து அம்பேத்கரை வாசித்ததன் மூலமாக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள நடக்குது. எங்க அப்பா, எங்க தாத்தா வழி வழியா நாங்க இது வழி வழியா அந்த ஆச்சாரம் இதையெல்லாம் கடந்து அதை கேள்வி கேட்பது தான் அறிவு. நாங்க வழி வழியா இருக்கிற பண்பற்றுகிற ஒரு விஷயத்த கேள்வி கேட்கறது தான் அறிவு. அந்த அறிவிலிருந்து தான் பிஎஸ் கிருஷ்ணன் என்கிற இப்படி ஒரு மீட்பர் உருவாகி இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கெல்லாம் இங்கே வந்து எந்த மண்ணில் வேலை செஞ்சாங்களோ அந்த மொழியை அவங்க கற்றுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதுவே ரொம்ப வியப்பாக இருக்கும். இங்கே வந்த பெரும்பாலான எல்லா மிஷினரிகளும் தமிழ் பேசுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒரு மனிதர் ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போது அங்கே இருக்கிற அடித்தட்டு மக்கள் பேசுகிற மொழியை கற்றுக்கொள்வது என்பது பிஎஸ் கிருஷ்ணன் ஒரு மிஷினரியாக தான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்தியா முழுக்க ஒரு மிஷினரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு.
அப்போ நமக்கு ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒரு டிஃபிகல்ட், சாதாரணமாக ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை. அதை தாண்டி தனக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒன்று நினைக்கணும், நான் தேவரோ, நான் பிள்ளையோ, நான் வந்து வேளாளரோ, நான் நாடாரோ, இது நமக்கு யாரோ கொடுத்துருக்கிற ஒரு பேர். நீங்கள் எப்போவுமே நான் எழுதுவேன், என்னுடைய காஸ்ட் கேட்டால் இந்து மதத்தால் பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு தான் நான் எழுதுவேன். நானே பிற்படுத்தப்படல, இந்து மதத்தால் தாழ்த்தப்பட்டவன் தான். ஒரு விஷயம் ஒன்றை வந்து செய்தது, நான் அப்படி இல்லை. அப்போ நமக்குள்ள கொடுத்துருக்கிற இந்த எல்லா அடையாளங்களும் ஒரு அடையாளம், ஒரு சோக்கால்டு ஒரு பேர், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து அரங்கமல்லிகா அம்மா சொல்லும்போது சொன்னாங்கல்ல, நான் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்றது இல்லை, என்னுடைய டைரியிலே அப்படி இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சொல் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி போட்டது அப்படின்றது, இப்படியான PS கிருஷ்ணன்கள் இன்னைக்கு நிறைய 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 தேவைப்படுறாங்க. உலகத்தில் வேறு எந்த இடத்துக்கும் தேவைப்படாத அளவுக்கு மீட்பர்கள், இப்படியான புரிதலோடு இருக்கிறவர்கள் இந்த மண்ணுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா PS கிருஷ்ணன் ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இன்றைக்கு எத்தனை வன்கொடுமைகள் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு வன்கொடுமை சட்டத்தின் கீழே பதிவு செய்யறது அவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கு. ஒரு வன்கொடுமை நடக்குது கண்ணு முன்னாடி, அதை பதிவு செய்யறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. ஏன்னா எந்த அதிகாரியும் அதிகாரியாக இல்லை, எல்லா அதிகாரியும் சாதியாகவே இருக்கிறார்கள். அப்ப பாதிக்கப்படுறவனை விட பாதிப்புக்கு உள்ளாக்கணும் எந்த சாதின்னு பார்க்குறான். இங்க ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 பதம் இங்க உண்டு, பிராமின் நான் பிராமின். பின்னாடி வந்துட்டோம்னா தலித் நான் தலித்ன்றது இங்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு குற்றம் பண்ணிட்டா அவனை குற்றவாளியா பார்க்கல, அந்த குற்றவாளி எந்த சாதி, அந்த சாதிக்கு நமக்கு, ஏன்னா இங்க எந்த சாதியுமே சமமா கிடையாது. சமமா இல்லைனாலும் எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற அந்த சமூகத்துக்கு எதிராக நிற்பது தான் எல்லா இடத்துலையுமே நடக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கல்வி நிறுவனங்கள்ல அவ்வளவு டென்ஸா இருக்கு இந்த சாதிய வன்முறை. ஆசிரியர்கள் அவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, குழுவா இருக்கிறாங்க ஆசிரியர்கள். போன உடனே கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆசிரியர்கள் இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணுவாங்க, என்ன பாடம் நடத்துவாங்க, இதை படிச்சுட்டு போற குழந்தைங்க வெளியில போய் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கும். இந்த சூழல் இருந்ததான் நம்ம PS கிருஷ்ணன்ற அவருடைய அந்த விஷனை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அதை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தது PS கிருஷ்ணனுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுவது. PS கிருஷ்ணனை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை, அதன் மூலமாக PS கிருஷ்ணனை உள்வாங்கிக்கிட்டு தன்னை ஒரு PS கிருஷ்ணனை ஆக்கி இந்த சமூகத்துக்கு நான் ஒரு அதிகாரியா உள்ள போக விரும்பல, நான் ஒரு ரிஃபார்மரா உள்ள போக விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை. இங்க பேசும்போது ஒரு தம்பி அதை சொன்னார், நான் ஒரு இதுக்குள்ளார இருக்கிறேன், நான் அம்பேத்கரை வாசித்ததுனால நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று பேசினார் இல்லைங்களா. அந்த விஷயம் நடைமுறையில் நம்ம அங்கே போயிட்ட பிறகு கூட நீதிராஜன் சார் அதை சொல்வாருன்னு நினச்சேன். PS கிருஷ்ணன் சொல்கிற ஒரு உச்சபட்சமான ஒரு சொல், இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் முற்போக்கு பேசுகிறவர்கள், எல்லாவற்றையும் தன்னை ரொம்ப முன்மாதிரியாக காட்டிக் கொள்ளுகிறவர்கள், எல்லா பகுத்தறிவும் பேசுகிறவர்கள், சாதி என்று வருகின்ற பொழுது மட்டும் ஒரு தொழில்முறை கொலைகாரர்களைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாராம் PS கிருஷ்ணன். இந்த சொல்ல வந்து ஒரு மந்திர சொல்லாக நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த படத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து போட்டதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை ஏற்பாடு செய்த தமிழியலன் ஐயாக்கும் இந்த நான் ஐஏஎஸ்க்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. படத்தொகுப்பாளர் அவங்க திரும்பி இல்லைங்க, அவர் நிகழ்ச்சி நன்றி சொல்றேன். வேற யாராவது பேச மாணவர் தயாரா இருக்கீங்களா? அம்மா அரங்கமல்லிகா அம்மா கேட்க கூடாது, நீங்களே வரணும்னாங்க. பார்த்தாங்க மரத்தம்பி பேசுறேன். PS கிருஷ்ணன் எடுத்து சொன்ன அந்த பணிகளை எல்லாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த IAS பயிற்சி பெறுகின்ற இந்த மாணவர்கள் வந்து இந்த இடத்துல போட்டது மிகப்பெரிய ஒரு நல்ல விடயம்தான். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, தெரிந்து கொண்ட விடயங்களை இன்னும் 10 பேருக்கு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் இல்லாமல் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போட்டு இந்த நூல் ஆக்குனது ஒரு மிகப்பெரிய விடயம். நூல்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய, சேர்க்க வேண்டிய சொத்துகள். அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த பணியை பற்றி நம்ம ஐயா சொன்ன நிறையா பேசிக்கிட்டே போகலாம். இதை வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த பழங்குடியின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கிடைக்க செய்ததற்கு மிகப்பெரிய பங்கு PS கிருஷ்ணன் அவர்களுடையது என்று கேள்விப்படும்போது இப்போ தான் நான் உண்மையிலேயே அவர்களை
பார்க்குறேன், கேட்குறேன். உண்மையிலே அறியும் தோறும் அறியாமை வெளிப்படும் சொன்னார். அந்த மாதிரி நிறைய அறிய வேண்டியது இருக்குது. அதில் பயனுள்ளதாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐயா அவர்களுக்கும் இதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்திய உங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகேந்திரன். இது வந்து இந்த ஆவணப்படம், அந்த ஆவணப்படம் பார்த்தது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. எதுக்கான வாய்ப்பு அப்படின்னா, யாரை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயா சொன்ன மாதிரி முன்மாதிரிகள் முக்கியம். யாரை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். யார் விட்டு சென்ற பாதையில் நம்ம தொடர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஐயா அவர்கள் வந்து யாருக்காக உழைத்தார் அப்படின்னு பார்க்கறது வந்து அவருடைய சின்ன வயசுலேயே அந்த ஒரு சின்ன அந்த ஸ்பார்க்குன்னு சொல்கிறது வந்து அவருடைய அந்த கோயிலில் நுழையக்கூடாது அப்படிங்கிற அந்த மறுப்பு அது வந்து அவருக்கு உருவாகி தான் அப்பயே தேர்ந்தெடுத்துட்டார். அவர் தேர்ந்தெடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சமூக நீதி நிலைநாட்டுறது தன்னுடைய கடமையாக எடுத்துக்கிட்டு செய்தார். இது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா பொழுதுபோக்கு கிடையாது. ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய கடமை, அது அவருடைய கடமை செய்ததுக்கே நாம் இவ்வளோ பெரிய பாராட்டுறோம், ஆவணப்படமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதையே நம்ம முழு வாழ்க்கையை எடுத்துக்கும்போது யாரும் சொன்னாங்க, இங்கே நமக்கு முன்னாடி சொன்னவங்க சொன்னாங்க, ஐயா தான் சொன்னார், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறது ஒருபோதும் வீணாகாது, அது மரணத்திற்கு பின்னும் பெருவாழ்வாக விரிவாக்கப்படும் அப்படிங்கிறது. அது வந்து ஐயாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது தெரியுது. இது வந்து நமக்கெல்லாம் ஒரு நல் வாய்ப்பு. மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் இந்த குறும்படத்தை இயக்கிய பணி செய்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்போ என்னுடைய புத்தகங்கள் நினைவு பரிசா தரோம். அரங்கமல்லி அம்மா தருவாங்க. ஒழிப்பு பிறப்பும் சொல்லிட்டு புத்தகங்கள் மகிழ்ச்சி. உங்ககிட்ட அந்த புத்தகம் இல்லை இல்லைம்மா சார்? இப்போ நம்ம அன்னைக்கு யாரும் அவங்க தம்பி வந்துருக்காங்க, வாங்க. நீங்கள் தான் நீங்கள் தான் இவங்க ஐயா, நீங்கள் அவங்க மருத்துவமனை பின்னாடி உட்காந்துருக்கீங்களே, வாங்க. நிதி நீங்கள் வாங்கிட்டீங்களா? நிதி கொடுங்க. ஐயா, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இருங்க இங்கே பாருங்க ஐயா, தம்பி ஐயா ஜெயந்தி வேடிக்கை அந்த படத்தினுடைய அடுத்து. உங்கள் பேருமா? வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு வந்தீங்களா? ஓ, இல்லையே ஒரு சாம்பார் சாதம் இருக்குது, அப்பளம் இருக்குது, சாப்பிட்டு போகலாம். கனகபுரத்து ஏதோ ஒரு நிமிஷம் பேசணும். நீங்கள் உணவு கொடுத்துருங்கம்மா, மேடையில் கொண்டு கொடுத்துருங்க பார்ப்போம். அவங்க இங்கே பார்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இங்கே வந்து அனைவருக்கும் வணக்கம். ஆவணப்படத்தை நானும் பார்த்தேன். நான் இப்பொழுதும் அம்பேத்கர் சட்டங்கள் வந்து ஒன்றாக நீட்டிக் கொண்டு வருகிறார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மாணவர்களாகிய நீங்கள் தான் அதை கவனித்து அதை முறைப்படி செய்ய வேண்டும். இன்னும் செய்து தெரியவில்லை. அம்பேத்கருடைய சட்டங்களை ஒவ்வொன்றாக செய்து இப்போ வந்து படிப்பே கொண்டு வந்து நீட்டு 10th 12th நீட்டு மூலியமாக செய்யலாங்கிறதுக்குலாம் வந்துருக்கு. ஆகவே இதெல்லாம் என்ன நிலையில் முடிய போகுங்கிறது நமக்கு தெரியல. அதனால் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது அதில் மாணவர்கள் தான் இருக்குது.